ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அட்சய திருதியை. இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறதால காந்தம் போல பணம் வசியமாகும், குபேர யோகம் தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை சேர்த்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்க்கலாம். ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம அட்சய திதியாக கணக்கில் எடுத்துக்கிறோம். அமாவாசைக்கு பிறகு 3வதாக வரக்கூடிய திருதியை திதியை தான் வளர்பிறை திருதியை திதியாக எடுத்துக்கணும். அந்த வளர்பிறை திருதியை திதி சித்திரை மாதத்தில் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு வருஷமும் வரக்கூடிய அட்சய திருதியை. அட்சய அப்படின்னா அதுக்கான அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்ல குறையாத அட்சய பாத்திரம்னா அல்ல குறையாம இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு சூரிய பகவான் இந்த அட்சய பாத்திரத்தை இந்த ஒரு அட்சய திருதியை நாளில் தான் வழங்கியிருக்காராம். அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை தீதியில் தான் வழங்கியிருக்காராம். பாண்டவர்கள் பசி ஆத்திரத்துக்காக தான் அந்த அட்சய பாத்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க எடுத்து சாப்பிடும்போது பசி ஆறுற வரைக்கும் உணவு எடுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சான். அல்ல குறையாத வற்றவே வற்றாத அற்புதமான ஒரு பாத்திரம் இந்த ஒரு அட்சய பாத்திரம். அதனால தான் அன்றைய தினம் நம்ம என்ன பேசுகிறோமோ, என்ன செய்கிறோமோ, என்ன வாங்குகிறோமோ அது நமக்கு வாழ்க்கையில் பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த ஒரு காரணத்தால் அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கும்போது, இது வரைக்கும் நம்ம வீட்டில் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கிறதுக்கான யோகம் இல்லைனா கூட அட்சய திருதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அந்த யோகம் நம்மளை தேடி வருமாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் தங்கம் விற்கக்கூடிய விலையில் எல்லோராலையும் தங்கம் வாங்க முடியுமான்னு தெரியல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். அப்படி இல்லைனா இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் தங்கத்துக்கு நிகராக என்னென்ன பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சா அட்சய திருதி அன்னைக்கு பலன் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குறீங்களோ இல்லையோ வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணணும். அட்சய திருதியை எடுத்துக்கிட்டாலே எந்த நகை கடைக்கு போனாலும் சரி, இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, அங்கே மகாலட்சுமி தாயாருக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ எல்லார் வீடுகள்லையும் கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லைனா கூட அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் உருவப்படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறது மூலயமா அடுத்த அட்சய திருதிக்குள்ள உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த வருஷம் அட்சய திருதியை சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரம் திங்கக்கிழமையில வந்திருக்கு. திங்கக்கிழமையில காலையில் 7:09 ராகு காலம், காலையில் 10:12 யமகண்டம். மகாலட்சுமி பூஜையை காலை நேரத்தில் பண்ண போறீங்கன்னா காலை 6:30 7:30 இந்த நேரத்தில் பண்ணலாம். அதை விட்டீங்கன்னா 9:15 10:15 இந்த நேரத்தையும் தவற விட்டவங்க மதியம் 12:15 1:15 இந்த 1 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். அப்படி காலை நேரத்தில் அதுக்கு நேரம் இல்லை, சந்தர்ப்பம் இல்லைங்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கான பூஜை பண்ணுறது விசேஷம். இந்த திருதியை திதி இருக்குல்ல, அட்சய திருதிக்கான அந்த திருதியை திதி அது காலையில் 11:15 முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் சதுர்த்தி ஆரம்பிச்சிடும். நமக்கு திங்கக்கிழமை அட்சய திருதிக்கான அந்த திருதியை திதியும் இருக்குது, சதுர்த்தி விரதத்துக்கான சதுர்த்தி திதியும் இருக்குது. இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். வீடு முழுக்க வாசனை திரவியங்களை தெளிச்சு விடலாம். உங்களுக்கு இந்த வருஷம் அட்சய திருதியை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு இருக்கோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கோங்க. அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்கள் உங்கள் கையில் இருக்கணும். இந்த பொருட்கள் ரொம்ப எளிமையான பொருட்கள், எல்லோராலையும் ரொம்ப சுலபமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் தான். உங்கள் வீட்டில் கண்டிப்பான முறையில் இந்த பொருட்கள் ஏற்கனவே இருந்திருக்கலாம். அப்படி புதுசாக இல்லைனா கூட வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்துறது விசேஷம்தான். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளும் நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். அதில் முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் திருஷ்டியை வேரோடு நீக்கக்கூடிய, எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய, கெட்ட சக்திகளை வீட்டுக்குள்ள நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வெண்கடுகு. பைரவர் வழிபாட்டிலையும் வாராகியம்மன் வழிபாட்டிலையும் இந்த வெண்கடுகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. திருஷ்டி அப்படின்னாலே அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த வெண்கடுகு தான். இது நாட்டு மருந்து கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு தானா வந்துருவாங்க. மகாவிஷ்ணுவுக்கு பிடிச்ச வாசம் இந்த பச்சை கற்பூரம் தான். அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஏலக்காய்.
ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள். அதை விட முக்கியமானது சொர்ண தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள் இந்த ஏலக்காய். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருப்பாங்க, கையில் வந்து காசு புரளும், ஆனால் வீட்டில் நகைகள் இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு சொர்ண தோஷம் இருக்கும். அப்படி சொர்ண தோஷம் நீங்கக்கூடியவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்களுக்கும் என்னென்ன சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி பிளேட்டோ இல்லை ஒரு சிறிய தட்டோ எடுத்துக்கோங்க. அதில் வெண்கடுகை இது மாதிரி பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை வைக்கணும். பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அதை சுற்றி ஏலக்காய்களையும் அடுக்கி வைக்கணும். இந்த ஒரு அமைப்பு ஒரு அற்புதமான தாந்திரிக அமைப்பாக மாறிடும், ஒரு வசீகர சக்கரமாகவே மாறிடும். காரணம் என்ன தெரியுமா? அந்த வெண்கடுகு எதிரிகளை நீக்கக்கூடியது, போட்டி பொறாமையை விரட்டி அடிக்கக்கூடியது, கண்திருஷ்டியை வேரோடு தீர்க்கக்கூடியது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் பணவசியம் ஜனவசியத்தையும் சொர்ணதோஷத்தையும் நீக்கக்கூடியது. இந்த எல்லா அமைப்பும் சேரக்கூடிய இந்த ஒட்டுமொத்த அமைப்பை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி அந்த பாதத்துக்கு முடி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவும் பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களோட பிரார்த்தனை பண்ணணும். இந்த ஒரு அட்சய திருதைக்கு என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, அடுத்த அட்சய தேதிக்குள்ள என் வாழ்க்கை இன்னும் பன்மடங்கு பெருகணும், என் வீட்டில் தங்கம் வெள்ளி சேருதோ இல்லையோ கஷ்டம் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும், வீட்டில் பொருளாதார முன்னேற்றம் செல்வ வளம் பெருகணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் அந்த ஒட்டுமொத்த அமைப்பும் இந்த 3 பொருட்களும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இது அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் அன்றாட வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறமா பூஜை அறையில் எரியக்கூடிய அந்த விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இந்த 3 அமைப்பையும் என்ன செய்யணும்? இதை உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் பத்திரப்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்க போகிறீங்கன்னா சுவாமி படத்துக்கு பக்கத்தில் இந்த அமைப்பை அந்த தட்டோட அந்த கிண்ணத்தோடு எடுத்து அப்படியே பத்திரப்படுத்திக்கோங்க. ஒரு துணி போட்டு கூட மூடிக்கலாம். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தூப தீபம் போடணும். அப்படி ஒருவேளை பூஜை அறையில் வைக்க முடியலன்னா உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலை, கன்னி மூலை, குபேர மூலைன்னு பல பேர்கள் அழைப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, பணம் இது எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதுக்குள்ளேயோ இல்லை பீரோ மேலேயோ நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டோட மெயின் ஹாலில் வரையறுப்பரில் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஏதாவது ஷோகேஸோட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இந்த ஒட்டுமொத்த அமைப்பை வச்சுட்டு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தூப தீபம் போடணும். குறைந்தது 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துக்கு அதில் நீங்கள் கை வைக்கவே தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. பச்சை கற்பூரம் மட்டும் காற்றுல கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பச்சை கற்பூரம் முழுமையாக கரைஞ்சதுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அப்படியே எடுத்து போய் தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு வளைபிறை நாள், அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளைபிறை நாளில் அஷ்டமி நவமி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அன்றைய தினம் இந்த அமைப்பை மறுபடியும் தயார் செய்து இத்தனை நாட்கள் அந்த அமைப்பை எங்கே வச்சுருந்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் வச்சுடுங்க. அதை நீங்கள் அட்சய தீதை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது விசேஷம். அட்சய தீதை அன்னைக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லையா? இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் சேர்த்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு, அதுவும் மகாலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு இது உங்கள் வீட்டோட மெயின் ஹால்லையோ இல்லை பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல வைக்கும்போது இதுக்கான சக்தி வந்து மேலோங்கி இருக்கும். இதோட ஆற்றல் வந்து பன்மடங்கு பெருகும். அது மூலயமா நடக்கவே நடக்காத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத விஷயங்கள் தேடி வரும். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இருக்கும். அதுதான் இந்த பரிகாரம் செய்வதற்கான முக்கியமான நோக்கம். இந்த ஒரு அட்சய தீதை அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த அட்சய தீதைக்குள்ள உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.